பொறியியலாளரும் பழைய மாணவருமான திருவாளர் சீவரண்டம் நவாதரன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். தொடர்ந்து நிகழ்வின் சிறப்பு விருந்தினரும் கோப்பாய் பிரதேச செயலக சமுர்த்தி அபிவிருத்தி உத்தியோகத்தருமான திருவாளர் இளையதம்பி உதயகுமார் அவர்களை மங்கள விளக்கினை ஏற்றி வைக்குமாறு அன்போடு அழைக்கின்றோம். அவர்களை தொடர்ந்து நிகழ்வின் தலைவரும் பாடசாலையின் அதிபருமான ஏற்றி வைக்குமாறு அன்போடு அழைக்கின்றோம். அவர்களை தொடர்ந்து முன்னாள் அதிபர்கள் பிரதி நிதியாக செயலாளர் திருவாளர் அண்டன் ராஜநாயகம் அவர்களை மங்கள விளக்கினை ஏற்றி வைக்குமாறு அன்போடு அழைக்கின்றனர். போட்டி நிகழ்வுகளினுடைய நெறியாளரும் விளையாட்டு செயலருமான திருவாளர் கே SP சார்ல்ஸ் அவர்களினால் அதனைத் தொடர்ந்து பாடசாலை கொடியினை நிகழ்வின் தலைவரும் பாடசாலை அதிபருமான திருவாளர் P அரவிந்தன் அவர்கள் இப்பொழுது ஏற்றி வைக்கின்றார். பட்டொலி வீசி பறக்க இல்ல கொடிகள் சமகாலத்திலே ஏற்றி வைப்பார்கள். சின்ன தம்பி இல்லத்தினுடைய தலைவன் B தசாந்தன், சிற்றம்பலம் இல்லத்தினுடைய தலைவன் பால்ராஜ் ஆகியோர் சமகாலத்திலே இல்ல கொடிகளை ஏற்றி வைக்கின்றார்கள். தேசிய கீதம் இசைக்கப்படுகின்ற நிகழ்வு அனைவரும் உணரப்படுகின்றது. அங்கே தலைவி
நித்திகா ஆகியோரிடம் ஒலிம்பிக் தீபம் கைமாற்றப்படுகின்றது. மீண்டும் சுவடுகளின் வழியே எடுத்துச் செல்லப்படுகின்ற ஒலிம்பிக் தீபம் மீண்டும் சின்னத்தம்பி இல்லத்தினுடைய விளையாட்டுத்துறை தலைவர் சஞ்சய், தலைவர் கெபேல், சுபாஷ் ஆகியோரிடம் கையளிக்கப்பட்டு நிறைவாக பாடசாலையுடைய விளையாட்டுத்துறை தலைவர் ஆதிசன், விளையாட்டுத்துறை தலைவி எஸ் ஆர்னிகா. நிறைவாக பாடசாலையினுடைய விளையாட்டுத்துறை தலைவன் ஆதிசன், விளையாட்டுத்துறை தலைவி ஆர்னிகா ஆகியோர் அதனை கையேற்றிருக்கின்றார்கள். ஒலிம்பிக் தீபம் சுடர்விட்டு பிரகாசமாக எரிந்த வண்ணம் சுவடுகளின் வழியே ஒலிம்பிக் பவனியாக வருகை வந்து கொண்டிருக்கின்றது. அதற்கென அமைக்கப்பட்ட சுவடுகளிலே அணிநடை குழுக்கள் நிலை விளையாட்டுத்துறை தலைவர் இவரிடம் மாகாண மட்ட துடுப்பாட்ட போட்டியில் பங்கு பெற்றிய விளையாட்டுத்துறை தலைவி, இவரிடம் தேசிய மட்ட துடுப்பாட்ட போட்டிகளில் பங்கு பெற்றியவர். இதோ ஒலிம்பிக் தீபம் ஏற்றப்படுகின்றது. 2025 ஆண்டுக்கான கரவத்தை விக்னேஸ்வரா கல்லூரியினுடைய போட்டி நிகழ்வுகளை ஆரம்பித்து வைப்பதற்கான சமிக்கையாக இதோ விளையாட்டுத்துறை தலைவர் ஒலிம்பிக் தீபத்தை என்றால் கரகோஷம் செய்து நமது மகிழ்ச்சியை வெளிப்படுத்திக் கொள்வோம். ஒலிம்பிக் தீபம் சுடர்விட்டு பிரகாசமாக எரிந்து கொண்டிருக்கின்ற அதற்கு முன்னதாக சத்திய பிரமாணம் மேற்கொள்ளப்பட இருக்கின்றது. உறுதியான சத்திய பிரமாணம் பாடசாலையினுடைய விளையாட்டுத்துறை தலைவர்கள் மேற்கொள்ளப்படுகின்றது. விக்னேஸ்வரா கல்லூரியின் 2025 ஆண்டுக்கான இல்லமை வல்லுநர் போட்டியில் பங்கு கொள்ளும் நாம் நடைமுறை விதிகளை மனமாற ஏற்று நிறைந்த விருப்பமோடும் நிலையான உணர்வோடும் பெருந்தன்மையுள்ள மாணவர்களாக திகழ்ந்து விளையாட்டுகளின் புகழும் பாடசாலையின் பெருமையும் வேறு பெற்று என்று உறுதி கூறுகிறோம். சத்திய பிரமாணத்திற்காக தயார் நிலையில் இருக்க இதோ நடுவர்கள் சத்திய பிரமாணம். விக்னேஸ்வரா கல்லூரியின் 2025 ஆண்டுக்கான இல்லமையினர் போட்டிக்கு பாடசாலை வரலாற்றில் முதல் தடவையாக நடுவர் பொறுப்பை ஏற்றிருக்கும் பழைய மாணவராகிய நாங்கள் சர்வதேச மெய்வல்லுநர் சட்ட விதிகளுக்கு அமைவாகவும் இதய சுத்தியுடனும் நடுநிலை வைத்து பாடசாலையின் கௌரவத்தை காப்போம் என உறுதியெடுத்துக் கொள்கின்றோம். யாழ் விக்னேஸ்வரா கல்லூரியின் 2025 ஆண்டுக்கான இல்ல மெய்வல்லுநர் போட்டியை இறை ஆசியுடன் சம்பிரதாய பூர்வமாக ஆரம்பிப்பதில் பெரும் மகிழ்வடைகின்றேன்.
குழுக்கள் சுவடுகளிலே அணிநடையினை காண்பித்தவாறு நகர்ந்து கொண்டிருக்கின்றன. இதோ இத்தருணத்திலே என்ஜின் புகை கக்க ஆரம்பித்திருக்கின்றது. ஒரு குறியீடாக இம்முறை இந்த இல்லங்கள் அமைக்கப்பட்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. மீண்டும் உங்களுடைய கற்பனை வளத்திற்கு நமது பாராட்டுக்கள். சுவட்டொழுங்கு SKRC.
இல்லங்கள் உற்சாகம் வழங்க சுவர்களிலே முதல் நிகழ்வு அரங்கேறி இருக்கின்றது. மற்றொரு அறுபது நிகழ்வு சிவனிகளில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. சிவனிகளிலே 60 மீட்டர் ஓட்ட நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்க சான்றிதழுக்காக வீர வீராங்கனைகள் அழைக்கப்பட இருக்கின்றனர். வெற்றி மேடை அலங்கரிக்கின்ற அந்த வெற்றி வீரர்களுக்கான சான்றிதழ்களை வழங்கி கௌரவித்துக் கொண்டிருக்கின்றார். நிகழ்வினுடைய பிரதம விருந்தினரும் மொரட்டுவ பல்கலைக்கழக பொறியியல் பட்டதாரியுமான திருவாளர் சீவரங்கம் நவாதரன் அவர்கள். சார் உங்களோட அக்கா வேற இல்லையோ தோட வேற இல்லையா? நிகழ்வுகளின் வரிசையிலே இடம்பெற இருப்பது 18 வயதின் கீழ் ஆண்களுக்கான 800 மீட்டர் ஓட்ட நிகழ்வு. பங்கு கொள்கின்ற இலக்கங்கள் 322, 324, 321, 420, 425, 423, 224, 223, 222, 122. வெற்றி மேடை அலங்கரிக்கின்ற அந்த வெற்றி வீரர்களுக்கான சான்றிதழ்களை வழங்கி கௌரவித்துக் கொண்டிருக்கின்றார். நிகழ்வினுடைய சிறப்பு விருந்தினரும் கோப்பாய் பிரதேச செயலக சமுர்த்தி அபிவிருத்தி உத்தியோகத்தருமான திருவாளர் உதயகுமார் அவர்கள். வெற்றி மேடை அலங்கரிக்கின்ற அந்த வெற்றி வீரர்களுக்கான சான்றிதழ்களை வழங்கி கௌரவித்துக் கொண்டிருக்கின்றார். ஓய்வு நிலை மாகாண கல்வி பணிப்பாளரும் இப்பாடசாலை முன்னாள் அதிபர்களில் ஒருவருமான திருவாளர் வை செல்வராஜா அவர்கள். வழங்கி வீரர்கள் 800 மீட்டர் ஓட்ட நிகழ்விலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். ஒரு வீரர் முன்னிலை வகிக்கின்றார். முதலாவது சுற்றில் அவர் முன்னிலை வகித்திருக்கின்றார்.
வெற்றி வீராங்கனைகளுக்கான சான்றிதழ்களை வழங்கி கௌரவித்துக் கொண்டிருக்கின்றார் ஓய்வு நிலை அதிபரும் இப்பாடசாலையின் முன்னாள் அதிபர்களிலும் ஒருவருமான திருவாளர் வி சிவசிதம்பரம் அவர்கள். தொடர்ந்து இரண்டாவது சுற்றிலும் அதே வீரர் முன்னிலை வகிக்கின்றார். இரண்டாம் மூன்றாம் நிலைகளுக்கு போட்டி நிலவுகிறது. குறித்த வீரர் மூன்றாவது சுற்றிலும் முன்னிலை வகிக்கின்றார். நிலைகள் மாறுமா? மாறுவதற்கான வாய்ப்பு உண்டா? ஆம், முந்தி செல்கின்றார் ஒரு வீரர். ஆம், மூன்றாவது வீரரும் வந்து கொண்டிருக்கின்றார். கௌரவித்து அரங்கம் திரும்பி இருக்கின்ற அடுத்து மைதான நிகழ்வொன்று இடம்பெற இருக்கின்றது. குண்டு போடுதல் 20 வயதின் கீழ் பெண்களுக்கான நிகழ்வு. வெற்றி மேடை அலங்கரிக்கின்ற அந்த வெற்றி வீராங்கனைகளுக்கான சான்றிதழ்களை வழங்கி கௌரவித்துக் கொண்டிருக்கின்றார் முன்னை நாள் வடக்கு மாகாண சபை உறுப்பினரும் ஓய்வு நிலை அதிபரும் இப்பாடசாலையின் முன்னை நாள் ஆசிரியருமான திருவாளர் கே தர்மலிங்கம் அவர்கள். குண்டறிதல் நிகழ்விலே பங்கேற்கின்ற போட்டி இலக்கங்கள் 515, 516, 520, 619, 715, 717, 817. வெற்றி மேடை அலங்கரிக்கின்ற அந்த வெற்றி வீராங்கனைகளுக்கான சான்றிதழ்களை வழங்கி கௌரவிக்கின்றார் ஓய்வு நிலை அதிபரும் இப்பாடசாலையின் முன்னை நாள் அதிபர்களில் ஒருவருமான திருவாளர் எம் கனகலிங்கம் அவர்கள். கிருஷ்ணபிள்ளையிடம் மூன்றாம் இடம் அதிபர்களில் ஒருவரான திருவாளர் டி ரவீந்திரன் வெற்றி மேடை அலங்கரிக்கின்ற அந்த வெற்றி வீரர்களுக்கான சான்றிதழ்களை வழங்கி கௌரவித்துக் கொண்டிருக்கின்றார் ஓய்வு நிலை அதிபர்களில் ஒருவரான திருவாளர் டி ரவீந்திரன் அவர்கள். சான்றிதழ்களை வழங்கி கௌரவித்திருக்கின்ற ஓய்வு நிலை அதிபர் ரவீந்திரன் அவர்களுக்கு பாடசாலை சமூகம் சார்பிலே வெற்றி மேடை அலங்கரிக்கின்ற அந்த வெற்றி வீராங்கனைகளுக்கான சான்றிதழ்களை வழங்கி கௌரவிக்கின்றார் ஓய்வு நிலை அதிபரும் இப்பாடசாலையின் முன்னை நாள் அதிபர்களில் ஒருவருமான திருவாளர் எம் கனகலிங்கம் அவர்கள். கொடியை அவங்க
நில்லுங்க. கிருஷ்ணபிள்ளையிடம் மூன்றாம் இடம் அதிபர்களில் ஒருவரான திருவாளர் டி ரவீந்திரன் வெற்றி மேடை அலங்கரிக்கின்ற அந்த வெற்றி வீரர்களுக்கான சான்றிதழ்களை வழங்கி கௌரவித்துக் கொண்டிருக்கின்றார். ஓய்வு நிலை அதிபர்களில் ஒருவரான திருவாளர் டி ரவீந்திரன் அவர்கள். சான்றிதழ்களை வழங்கி கௌரவித்திருக்கின்ற ஓய்வு நிலை அதிபர் ரவீந்திரன் அவர்களுக்கு பாடசாலை சமூகம் சார்பிலே சான்றிதழ்களை வழங்கி கௌரவிப்பதற்காக யாழ் மதுரை திருவிதய கல்லூரி அதிபர் திருவாளர் அந்த வெற்றி வீரர்களுக்கான சான்றிதழ்களை வழங்கி கௌரவித்துக் கொண்டிருக்கின்றார் யாழ் மதுரை திருவிதய கல்லூரியின் அதிபர் திருவாளர் சுரேஷ்குமார் அவர்கள். சான்றிதழ்களை வழங்கி கௌரவித்து அரங்கம் திருப்பிக் கொண்டிருக்கின்ற அதிபர் சுரேஷ்குமார் அவர்களுக்கு பாடசாலை சமூகம் சார்பிலே நமது நன்றிகளை உரித்தாக்குகிறோம். இந்த வேளையிலே சான்றிதழுக்காக அழைக்கப்படுகின்றார்கள் 20 வயதுக்கு வீராங்கனை. நிகழ்வு உயரம் பாய்வு. முதலாம் இடம் ஜெகநாதன் சுபானு கிருஷ்ணபிள்ளையிடம், இரண்டாம் இடம் செல்வரஞ்சன் 125 220 400 மீண்டும் ஒரு முறை இந்த வேளையிலே சான்றிதழுக்காக அழைக்கப்படுகின்றார்கள் 18 வயதிற்கு வீராங்கனைகள். நிகழ்வு உயரம் பாய்வு. முதலாம் இடம் டபூர்வராசா ஜனீலா ராமசாமி இல்லம், இரண்டாம் இடம் சுமன் வர்ஷா ராமசாமி இல்லம், மூன்றாம் இடம் உதயகுமார் அர்ச்சனா சின்னத்தம்பி இல்லம். அழைக்கப்பட்ட சிவசோதி லபிசனா சான்றிதழ்களை வழங்கி கௌரவிப்பதற்காக வடமராட்சி வலய கல்வி அலுவலக உடற்பயிற்சி ஆசிரியர் ஆலோசகர் திருவாளர் பாக்கியராஜன் அவர்களை அன்போடு வெற்றியோடு அலங்கரிக்கின்ற அந்த வெற்றி வீராங்கனைகளுக்கான சான்றிதழ்களை வழங்குகிறார் திருவாளர் லோகேஸ்வரன் அவர்கள்.
அதிபர் லோகேஸ்வரன் அவர்களுக்கு பாடசாலை சமூகம் சார்பில் நமது நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கின்றோம். தொடர்ந்து சான்றிதழுக்காக அழைக்கப்படுகின்றார்கள் 14 வயதிற்கு எங்களுடைய CK இது விறுவிறுப்பான சிறப்பாக அஞ்சலோட்ட நிகழ்வு ஆரம்பமாக இருக்கின்றது. இது மற்றொரு அஞ்சலோட்ட நிகழ்வு சுவடுகளில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. சான்றிதழுக்காக அழைக்கப்பட்ட வீரர்கள் வெற்றி மேடைக்கு விரையுங்கள். இவர்களுக்கான சான்றிதழ்களை வழங்கி கௌரவிப்பதற்காக வடமராட்சி கல்வி வலய சங்கீத பாட ஆசிரியர் ஆலோசகர் திருவாளர் கிருஷ்ணா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இப்பொழுது நீங்கள் நகரலாம். நிறைவுற்றிருக்க மாணவர்கள் தயாராகிக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். பழைய மாணவர் நிகழ்விற்காக பழைய மாணவர்கள் தயாராகிக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். உரிய சீருடைகளோடு நீங்கள் நிகழ்விலே பங்கு பெற்ற முடியும். உரிய சீருடைகளோடு நீங்கள் நிகழ்விலே பங்கு பெற்றுக் கொள்ள முடியும். உங்களுக்கான நிகழ்வு இன்னும் சிறிது நேரத்தில் தரப்படும். பதினெட்டு வயதின் கீழுமார் உள்ளிருந்து வழியாக கே சான்றிதழ்களை வழங்கி கௌரவித்து அரங்கம் திரும்பியிருக்கின்ற வடமராட்சி வலய கல்வி அலுவலக சங்கீத பாட ஆசிரியர் ஆலோசகர் தொடர்ந்து சான்றிதழுக்காக அழைக்கப்படுகின்றார்கள். 14 வயதின் கீழ் வீரர்கள். நிகழ்வு குண்டு போடுதல். முதலாம் இடம் செல்வன் வசீகரன் கிருத்தியன் ராமசாமி இல்லம். இரண்டாம் இடம் ஜெகவரன் கனிஷ்கன் சித்தம்பலம் இல்லம். மூன்றாம் இடம் கஜேந்திரன் அஸ்வி கிருஷ்ணபிள்ளை இல்லம். இந்த வேளையிலே சான்றிதழுக்காக அழைக்கப்படுகின்றார்கள். 14 வயதிற்கு வீராங்கனைகள். நிகழ்வு பெருதி வட்டம் வீசுதல். முதலாம் இடம் செல்வி சிவசோதி லபிசனா கிருஷ்ணபிள்ளை இல்லம். மூன்றாம் இடம் முகுந்தன் விகன்சியா சின்னத்தம்பி இல்லம்.
அழைக்கப்பட்ட வீராங்கனைகள் வெற்றி மேடைக்கு விரையுங்கள். சான்றிதழ்களை வழங்கி கௌரவித்து அரங்கம் திரும்பிக் கொண்டிருக்கின்ற கிராம அலுவலரும் பாடசாலை வெற்றி மேடை அலங்கரிக்கின்ற அந்த வெற்றி வீராங்கனைகளுக்கான சான்றிதழ்களை வழங்கி கௌரவித்திருக்கின்றார் பாடசாலையினுடைய பழைய மாணவர் சங்க தலைவர் திருவாளர் பி. சீலந்தர் அவர்களுக்கு பாடசாலை சபையின் சார்பில் இல்லங்களினுடைய தலைவர்களின் கவனத்திற்கு அஞ்சலோட்ட நிகழ்வினை பழைய மாணவர் நிகழ்வு 4 அஞ்சலோட்ட நிகழ்வு. பெண்களுக்கான நிகழ்வு கயிறு இழுத்தல். பெண்கள் 2 அணிகளாக வருகை பெற வேண்டும். 7 பேர் கொண்ட 2 அணிகள் அல்லது 9 பேர் கொண்ட 2 அணிகள். பழைய மாணவர்கள் காண நிகழ்வு 4 அஞ்சல். இது இந்த போட்டியிலே இந்த பாடசாலையின் பழைய மாணவர்கள் எவரும் பங்கு கொள்ள முடியும். ஆனால் உரிய சீருடைகளோடு போட்டிக்கு வருகை. மீண்டும் ஒரு சான்றிதழை வழங்கி கௌரவித்துக் கொண்டிருக்கின்றார். யாழ் குடத்தனை அவருக்கு மிஷன் கல்லூரியின் அதிபர் திருவாளர் கதிர்காமலிங்கம் அவர்கள். தொடர்ந்து சான்றிதழுக்காக அழைக்கப்படுகின்றார்கள். 16 வயதுக்கு 2ஆம் இடம் கஸ்தூரியா மதுர்சன் ராமசாமி இல்லம். 3ஆம் இடம் சண்முகராஜா ரிஷிதரன் கிருஷ்ணபிள்ளை இல்லம்.
இவர்களுக்கான சான்றிதழ்களை வழங்கி கௌரவிப்பதற்காக ஆசிரியர் ஆலோசகர் திருமதி பொறை மன்மதநாயகர் அவர்களை ஒருவருக்கான அஞ்சல் இது ஆரம்பமாக இருக்கிறது. தாம்பல வயல்கள் இப்பொழுது சித்தம்பரம் இல்லத்தினுடைய கை சற்று ஓங்கி இருக்கின்றது. முதல் சுற்றினை இரண்டாவது சுற்று ஆரம்பமாக இருக்கின்றது. பல பரீட்சை இம்முறை வெற்றியை தருவதற்கு தயாராக இல்லை. இருந்தாலும் சித்தம்பரம் இல்லத்தினுடைய கை சற்று ஓங்கி இருக்கின்றது. மெல்ல மெல்ல சித்தம்பரம் இல்லம் இரண்டாவது சுற்றையும் கைப்பற்றி தொடர்ச்சியாக 2 சுற்றுக்களை கைப்பற்றி பண்டிகைக்கான மகுடத்தை முதலாவது சுற்று ஆரம்பமாக இருக்கிறது. சித்தம்பரம் இல்லத்தினுடைய கை இருந்தாலும் இலகுவாக வெற்றியை தருவதற்கு கிருஷ்ணபிள்ளை இல்லம் தயாராக இல்லை. ஆசிரியர் அசோக்குமார் நீண்ட உற்சாகம் அளிக்கின்றார். சித்தம்பரம் இல்லத்திற்கு அங்கே சித்தம்பரம் இல்லத்தினுடைய கை ஓங்குவது போல் தெரிந்தாலும் அங்கே கிருஷ்ணபிள்ளை இல்லம் இலகுவாக அவர்களுக்கு வெற்றியை தர தயாரில்லை. சித்தம்பரம் இல்லத்தினுடைய கை மெல்ல மெல்ல ஓங்குகின்றது. வெற்றி சித்தம்பரம் இல்லத்தின் கையில் சித்தம்பரம் இல்ல குட்டியை வழங்குகின்றது கிருஷ்ணபிள்ளை இல்லம். இருந்தாலும் சித்தம்பரம் இல்லம் மெல்ல மெல்ல தன் பக்கம் வெற்றியை சதிக்க முனைகிறது. அசோக்குமார் மிகுந்த உற்சாகம் அளித்தவர்கள் இருக்கலாம். அவர்களுக்கு நிகராக போட்டியிட்டுக் கொண்டிருக்கின்றது. இலகுவாக கைப்பற்றிவிட முடியாது என்று கொடுத்து இவர்களுக்கான சான்றிதழ்களை வழங்கி கௌரவிப்பதற்காக பாடசாலையினுடைய குறிப்பிடத்தக்க ஒரு பழைய மாணவர் திருவாளர் செல்லன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இப்பொழுது நீங்கள் விடுகலாம், சான்றிதழுக்காக விடுகலாம். இருக்கின்ற அந்த வெற்றி வீராங்கனைகளுக்கான சான்றிதழ்களை வழங்கி கௌரவிக்கின்றார் பாடசாலையினுடைய பழைய மாணவர் திருவாளர் செல்லன் அவர்கள். இவர் இந்த பாடசாலை முதலாவது சுற்று ஆரம்பமாக இருக்கின்றது. பாடசாலை
கொடுத்தால் உக்ரைனால் வெற்றி கொள்ள முடியும். எங்களது அழைப்பை ஏற்று இங்கே பிரதம விருந்தினராக வருகை தந்திருக்கின்ற சீவரத்னம் நவாதரன் அவர்களை, சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கின்ற இளையதம்பி உதயகுமாரன் அவர்களை, அவையிலே இருக்கின்ற முன்னாள் மாகாண கல்வி பணிப்பாளர் உதயமாசர் அவர்களே, பழைய மாணவர் சங்கத்தினுடைய தலைவர் திருவாளர் சேந்தன் அவர்களே, பழைய மாணவர் சங்க உறுப்பினர்களே, ஆசிரியர்களே, மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டு 108 ஆண்டுகள் கடந்திருக்கின்ற இந்த நிலையிலே இன்றைய நாளிலே இந்த விளையாட்டு நிகழ்வு என்பது மிகவும் நேர முகாமைத்துடன் நடைபெற்றிருக்கின்றது. இந்த நிகழ்வினை இத்தனை தூரம் நேர முகாமைத்துடன் நடைபெறுவதற்கு காரணமாக இருந்தவர்கள் எங்களது ஆசிரியர்கள், மாணவர்கள், பழைய மாணவர்கள், பழைய மாணவர் சங்கத்தினர்கள், பாடசாலை அபிவிருத்தி உறுப்பினர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே எனது பாராட்டுகளை தெரிவிக்கின்றேன். நிகழ்வுகள் யாவும் நல்ல வகையிலே சிறப்பாக நடைபெற்றிருக்கின்றது. நிகழ்வுகள் யாவும் சிறப்பாக நடைபெறுவதற்கு காரணமாக பின்னாளிலே இருந்து உழைத்தவர்களிலே விளையாட்டுத்துறை பொறுப்பாசிரியராக இருக்கின்ற ஆசிரியர் மதியழகன் அவர்கள், விளையாட்டு பயிற்றுவிப்பாளர்கள் இருக்கின்ற ஒஸ்மன் தெரியவர்கள் மிகுந்த சிரமத்தின் மத்தியிலே இந்த மைதானத்தை நான் இரவு பகல் பாராது மிக சிறப்பான முறையிலே தயார்படுத்தி தந்திருந்தார். உண்மையிலே பலதரப்பட்ட நெருக்கு வேலைகளுக்கு மத்தியிலே இந்த மைதானத்தை நாங்கள் தயார்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை காணப்பட்டிருந்தது. காரணம் என்னவென்று சொன்னால், இந்த மைதானத்தை தயார்படுத்துவதற்கு ஏற்ற வகையிலே உள்ள உபகரணங்களை வெல்வெட்டுத்துறை பிரதேச நகர சபையிலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர்களது உபகரணத்தில் உள்ள குறைபாடுகள் எங்களுடைய செயற்பாடுகளிலே பின்னடைவை தந்திருந்தது. இருப்பினும் உரிய நாளிலே அந்த விளையாட்டு நிகழ்வு ஒழுங்கமைக்கப்பட வேண்டும் என்ற ஒரு விண்ணப்பத்தை அவர்களிடம் முன்வைத்த பொழுது இத்தனை தூரம் இந்த மைதானத்தை ஒரு பயன்பாடு நிலைக்கு மாற்றி தந்திருக்கிறார்கள். அதற்கு அவர்களுக்கு முதல் பாராட்டு. அதேபோல் இல்ல ஆசிரியர்கள், விளையாட்டுத்துறை பொறுப்பாசிரியர்களுக்கும் நான் சில விடயங்களை குறிப்பிட்டிருந்தேன். பாடசாலையினுடைய கல்வி செயற்பாடும் விளையாட்டு செயற்பாடும் ஒருங்கிணைந்து நடைபெற வேண்டும் என்று அந்த வேளையிலே அவர்களும் அதை சரியாக திட்டமிட்டு இன்றைய நாளிலே அந்த நிகழ்வை சரியாக நடைபெற்று முடிப்பது காரணமாக இருந்திருக்கின்றது. அதே நேரத்திலே பழையமான சங்கத்தினர் இந்த நிகழ்வினை நாங்கள் நெறிப்படுத்த முனைகின்ற பொழுது பல்வேறுபட்ட வழியிலே சரீர பலம், நிதி பலம் மூலமாக எங்களுடைய செயற்பாடுகள் குன்றாது இருக்கும் வகையிலே, எழுச்சி பெற்றதாக இருக்கும் வகையிலே எப்பொழுதும் உதவி கொண்டு இருக்கின்றார்கள். அதற்காகவும் அவர்களுக்கு எனது பாராட்டுகள். இதே நேரத்திலே இந்த ஆண்டு முதல் தரமாதிலே புதிதாக அறிமுகப்படுத்தப்பட இருக்கின்ற அந்த மாணவர்களுக்கு பழைய மாணவர்களுடைய அனுசரை மூலமாக சிறந்த செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட இருக்கின்றன. பெற்றோராகிய உங்களுக்கு இந்த இடத்திலே ஒரு உறுதிப்பாடை நான் தருகின்றேன். இந்த புதிதாக சேர்ந்த மாணவர்களுக்கு தரமாதிலே கல்வி கற்கின்ற அந்த மாணவர்களது கல்வி செயற்பாடுகளில் முன்னேற்றங்கள் நடைபெறுகின்றன என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளும் வகையிலே ஆசிரியர்களுடன் உதவியுடன் அவர்களது செயற்பாடுகளின் ஊடாக பழைய மாணவர் சங்கத்தினது அந்த அனுசரணை மூலமாக மாதாந்த பரீட்சை நடைபெறுவதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகின்றனர். அதே போல அவர்கள் விசேடமான அந்த
செயற்பாடுகளிலே பங்கு கொள்வதற்கு ஏற்ற வகையிலே இணைபாட விதான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட இருக்கின்றன. உண்மையிலே எங்களுடைய பாடசாலை ஒரு இயங்கு நிலைக்கு மாற்றமடைந்து இருக்கின்றது என்பதை சென்ற ஆண்டிலே இருந்து நான் காணக்கூடியதாக இருக்கின்றது. பெற்றோருடைய உங்களது பங்களிப்பு இன்னும் நிறைவாக பெற வேண்டி இருக்கின்றது. இருப்பினும் இந்த இடத்திலே இந்த நாளிலே பெற்றோருடைய பங்களிப்பு என்பது முழுமையானதாக காணப்படுகின்றது. முழுமையானதாக அந்த கல்லூரியுடைய செயற்பாடுகள் நுழையும் வரையிலே நீங்கள் இருந்திருக்கின்றீர்கள். அந்த வகையிலே உங்களுக்கும் எனது பாராட்டு. அடுத்ததாக இன்றைய நிகழ்வுக்கு பிரதம விருந்தினராக வருகை தந்திருப்பவர் எங்கள் கல்லூரியுடைய பழைய மாணவன். 1989ஆம் ஆண்டிலே உயர்தரத்திலே இங்கு கல்வி கற்று 1990ஆம் ஆண்டிலே யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திற்கு என்னுடன் இணைந்ததாக வந்தார். அங்கிருந்து வெட்டுப்புள்ளி அடிப்படையிலே அவர்கள் மொரட்டோ பல்கலைக்கழகத்திற்கு தெரிவான பொழுது அன்றிலிருந்தும் அவர் எனக்கு நண்பரார். அவருடைய சகோதரன் இளைய சகோதரன் எனது மாணவர். அவருக்கு கல்வி கற்றிருக்கின்ற அவருடைய குடும்பத்துடனான தொடர்பு என்பது எனக்கும் அவருக்கு மிக நெருக்கமாக இருக்கின்றது. அந்த வகையிலே அவர் இன்று இந்த இடத்திலே வருகை தந்திருப்பது எங்களுக்கு 2 விதத்திலே ஆச்சரியமானது. ஒன்று, எனது தனிப்பட்ட நண்பர் என்ற அடிப்படையில் நான் பார்க்கின்றேன். அடுத்தது பழைய மாணவ சங்கத்தினுடைய தெரிவு என்பது காரணமாக அமைந்திருக்கிறது. பழைய மாணவர்கள் அவர்கள் ஒவ்வொரு இடம் ஒவ்வொரு பழைய மாணவனை தெரிவு செய்து தருகின்றார். அந்த பழைய மாணவர்கள் இவர் ஒரு எந்திரவியலாளர். ஆனால் இன்று எங்களது பிரதேசத்திலே ஒரு சுய முயற்சியாளராக வாழ்ந்து வருகின்றார். இது மாணவராக உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. அந்த வகையிலே அவரது வருகையை நான் பாராட்டுகிறேன். அடுத்ததாக சிறப்பு விருந்தினராக இங்கே வருகை தந்திருப்பவர் எங்கள் கல்லூரியுடைய பழைய மாணவன், முன்னே நாள் பழைய மாணவ சங்கத்தினுடைய பொருளாளர், சமுத்தி முகாமியாளராக கடமையாற்றிக் கொண்டிருக்கின்றார். அவர் ஒரு பாடசாலையிலே மிக பற்றுறுதி வாய்ந்த பழைய மாணவன். அவர் இந்த பாடசாலையிலே இன்றைய தினம் நாங்கள் இந்த விருந்தினர் கொட்டகை 2 வருடங்களுக்கு முன்னர் நாங்கள் புனரமைக்க வேண்டும் என்ற சிந்தனையிலே இருக்கின்ற பொழுது அதற்கான ஒரு செயல் வடிவத்தை தனது உறவினர் மூலமாக இங்கே ஏற்படுத்தி இந்த மண்டபத்தை அளவுற மீள் புனர்த்தாரம் செய்த உதவினார். அந்த வகையிலே பழைய மாணவ சங்கத்திற்கு என பாராட்டு. ஒரு காத்திரமான அந்த பழைய மாணவர்களை இந்த நிகழ்வுகளின் மூலமாக ஒருங்கிணைத்து காட்டி அதன் மூலமாக எங்கள் பாடசாலையிலே ஒரு நல்லொரு பற்றுரை வாய்ந்த பலமான பழைய மாணவ சங்க அணி என்று எப்பொழுதும் எங்களுக்கு உறுதுணையாக இருப்பதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தருகின்றனர். அந்த வகையிலே அவர்களுக்கும் பாராட்டிக் கொள்வதுடன் எனது தலைமை உரையை நிறைவு செய்து அடுத்ததாக நிகழ்வின் பிரதம விருந்தினர் சிறப்பு விருந்தினர் இளைய தம்பி உதயமார் அவர்களை இந்த மாணவர்களுக்காக சில கருத்துக்களை வழங்குமாறு அன்புடன் வேண்டி அமைகின்றேன். பிரதம விருந்தினர் அவர்களே, அயல் பாடசாலை அதிபர்களே, பெற்றோர்களே, ஆசிரியர்களே, மாணவர்களே, பழைய மாணவர்களே, நலன் விரும்பிகளே, அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். இந்த விளையாட்டு நிகழ்வானது ஒரு விசேடமான சிறப்பு வாய்ந்த நிகழ்வு. ஏனெனில் இந்த பாடசாலையிலே நடைபெறுகின்ற மற்ற நிகழ்வுகளை விட மற்ற நிகழ்வுகள் அழைக்கப்பட்ட விருந்தினர்களோடு தான் நடைபெறும். இந்த நிகழ்வு ஒன்றுதான் இந்த இடத்திலே அனைவரையும் ஒன்று திரட்டியிருக்கின்ற ஒரு நிகழ்வு என்ற முறையிலே இது ஒரு விசேடமான நிகழ்வாக அமைந்துள்ளது. மேலும் கடந்த ஒரு மாதமாக நீங்கள் இதற்காக அர்ப்பணித்திருப்பீர்கள். அந்த வகையிலே ஒழுங்கான முறையிலே திட்டமிடப்பட்டு ஒழுங்கமைக்கப்பட்டு செயற்படுத்தப்பட்டிருக்கின்றது. செயற்படுத்தி இந்த நிறைவுக்கு வந்திருக்கின்றது. இந்த மைதானத்தை புனரமைப்பதற்காக புனரமைப்பதிலிருந்து மாணவர்களை விளையாட்டுகளை அலங்கரிப்பதில் இருந்து அனைத்திலுமே ஒரு ஒழுங்கான முறையிலே திறமையாக செயற்பட்ட ஆசிரியர் அதிபர் உட்பட ஆசிரியர்கள், மாணவர்கள், ஒத்துழைத்த பழைய மாணவர்கள், விசேடமாக விளையாட்டுத்துறை பொறுப்பாசிரியர், பயிற்சிப்பாளர் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் வகுப்பறையை விட நீங்கள் இந்த விளையாட்டினூடாக பெறுகின்ற அனுபவம், இதனூடாக நீங்கள்
குழுவாக செயற்படுகின்ற அனுபவம் நாளைய சமுதாயத்திலே நீங்கள் சமூகத்தோடு ஒன்றிணைந்து வாழ்வதற்கு எப்போதும் உறுதுணையாக மேலும் நீங்கள் அடுத்த கட்ட போட்டிகளான கோட்டம், வலயம், மாகாணம் வரை உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி தேசியம் வரை செல்ல வேண்டும். அதற்கு நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் பயிற்சிகளுக்கு என்றும் உறுதுணையாக பழைய மாணவர்களாகிய நாம் என்றும் நிற்போம் என்று கூறி என்னையும் இந்த விழாவிற்கு அழைத்து சிறப்பித்தமைக்கு இந்த விழா ஏற்பாட்டுக் குழுவினருக்கு நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி. சிறப்பு விருந்தினர் உரையாற்றிய உதயகுமார் அவர்களுக்கு இந்நேரத்திலே பாடசாலை சமூகம் சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக நிகழ்வுடைய வரிசையிலே பிரதம விருந்தினர் உரையாற்றுமாறு சிவரத்னம் நவாதரன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். அவர் அந்நாளிலே இந்த கல்லூரியினுடைய சிற்றம்பலம் சின்னதம்பி இல்லத்தின் மாணவர் என்பது குறிப்பிடத்தக்கது என்று குறிப்பிடுகிறேன். எல்லாம் வல்ல விக்னேஸ்வரா தாய்க்கும் எனக்கு கல்வி கற்பித்த ஆசிரியர்களுக்கும் அங்கே தர்மலிங்கம் சேவர்கள் இருக்கின்றார், அவருக்கும் எனது முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை நான் ஆரம்பிக்கலாம் என்று இருக்கின்றேன். பெருமதிப்பிற்கும் பேரன்பிற்கும் உரிய விழாவின் தலைவர், எனது நண்பன், பாடசாலை அதிபர் அரவிந்தன் அவர்களை, சிறப்பு விருந்தினராக இங்கே வருகை வந்திருக்கின்ற இளைய தம்பி உதயகுமார் அவர்களே, இந்த விக்னேஸ்வரா கல்லூரியின் வளர்ச்சிக்காக அல்லும் பகலும் அயராது பாடுபட்டு கொண்டிருக்கின்ற சொல், செயல், எண்ணம் எல்லாவற்றிலுமே விக்னேஸ்வரா கல்லூரியின் வளர்ச்சிதான் தனது நோக்கம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எமது பழைய மாணவ சங்க தலைவர், எனது நண்பன் சேந்தன் அவர்களே, இந்த விக்னேஸ்வரா கல்லூரியை வளம்படுத்திய முன்னாள் அதிபர் அவர்களே, ஆசிரியர்களே, இப்போது இந்த விக்னேஸ்வரா கல்லூரிக்கு அளப்பெரிய பணியாற்றி கொண்டிருக்கின்ற ஆசிரியர் பெருமக்களே, எனது இங்கே வீட்டிருக்கின்ற நண்பர்களே, பெற்றோர்களே, மாணவ செல்வங்களே, அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நாள் எனக்கு மிகவும் நெகிழ்வான மகிழ்ச்சியான ஒரு நாள். எனது தந்தையார் கல்வி கற்ற பாடசாலையில், நான் கல்வி கற்ற பாடசாலையில், எனது சகோதரன் கல்வி கற்ற பாடசாலையில் இப்படி ஒரு சிறப்பான நிகழ்வை நான் நீண்ட காலத்தின் பின்பு பார்த்து ரசித்து மனம் நெகிழ்ந்த தருணம் இது. இதற்கு இந்த நிகழ்வை இவ்வாறு சிறப்பாக நடாத்திய இந்த பாடசாலை அதிபருக்கும் பழைய மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் எனது நன்றிகளையும் பாராட்டுதலையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். மாணவ செல்வங்களே, விக்னேஸ்வரா கல்லூரிக்கென்று ஒரு பாரம்பரியம் இருக்கின்றது. 108 ஆண்டுகளை கடந்துவிட்டது. இந்த விக்னேஸ்வரா கல்லூரி பல கல்விமான்களை உருவாக்கியது, பல பேராசிரியர்களை உருவாக்கியது, பல வைத்தியர்களை உருவாக்கியது, பல பொறியியலாளர்களை உருவாக்கியது, பல பொருளியலாளர்களை உருவாக்கியது, சட்டத்திறனிகளை உருவாக்கியது, கலை இலக்கிய துறையிலே எழுத்தாளர்களை, கவிஞர்களை பலரையும் உருவாக்கிய ஒரு பெரும் தாய் இந்த விக்னேஸ்வரா கல்லூரி. இவ்வாறு புகழ்பெற்ற இந்த விக்னேஸ்வரா கல்லூரியிலே இன்றைய நிகழ்விலே என் நெஞ்சை தொட்ட விடயம் இந்த விக்னேஸ்வரா கல்லூரியினுடைய டைம் மேனேஜ்மெண்ட், நேர முகாமைத்துவம் மிகவும் சிறப்பாக இருந்தது. பல இடங்களிலும் நாங்கள் இந்த நேர முகாமைத்துவத்தை காண முடியாது. ஆனால் இன்றைய நிகழ்விலே இந்த நேர முகாமைத்துவம் மிகவும் சிறப்பாக இருந்தது. இவ்வாறு பல பெருமைகளை கொண்ட விக்னேஸ்வரா கல்லூரியிலே நாங்கள் படிக்கின்ற காலப்பொழுதுகளிலே எனது வயதை ஒட்டியவர்களுக்கு தெரியும், நாங்கள் பங்கருக்கிலே இருந்து படித்தோம், தேங்காய் குப்பை விளக்கிலே இருந்து படித்தோம். நாங்கள் பரீட்சை எழுதி கொண்டிருக்கும் பொழுது இந்த அயல் சூழலிலே குண்டுகள் போட்டார்கள், அந்த நேரத்தில் இருந்து படித்தோம். நாங்கள் படிக்கின்ற காலப்பகுதியில் வளங்கள் மிக மிக குறைவாக இருந்தது. ஆனால் இன்று விக்னேஸ்வரா கல்லூரியை பார்க்கும் பொழுது எல்லா வளங்களும் சிறப்பாக இருக்கின்றது. பாரிய கட்டிடங்கள் இருக்கின்றன, லேப்ஸ் எல்லாம் இருக்கின்றன, ஆசிரியர் வளங்கள். இப்பொழுது என்னுடைய நண்பன் சிறப்பு விருந்தினர்கள் சொல்லும்போது சொன்னார், விஜயகுமார் அவர்கள் சொன்னார், the best teachers are in
விக்னேஸ்வரா கொலிச்சல். இப்போ விக்னேஸ்வரா கொலிச்சல் இருக்கிற ஆசிரியர்கள் மிகவும் தரமான சிறந்த ஆசிரியர்களாக இருக்கிறார்கள் என்று அவர் எனக்கு சொன்னார். அது உண்மை. அப்படிப்பட்ட விக்னேஸ்வரா கல்லூரி, பெரும் புகழை கொண்ட விக்னேஸ்வரா கல்லூரியிலே இன்றைக்கு நாங்கள் மனம் வருந்தக்கூடிய ஒரே ஒரு அம்சம் மட்டும்தான் இருக்கின்றது. அது மாணவர்களின் எண்ணிக்கை. மிக குறைவான அளவிலே மாணவர்கள் எண்ணிக்கை இருக்கின்றது. இதற்காக இந்த மாணவர் எண்ணிக்கையை கூட்டி பழைய விக்னேஸ்வராவாக வளம்படுத்துவதற்கு இன்று இந்த பழைய மாணவர் சங்கமும் அதன் தலைவர் சேந்தன் அவர்களும் அயராது பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். சேந்தன் அவர்களின் தலைமைத்துவத்திலே பல திட்டங்கள் இங்கே வழிநடாத்தப்படுகின்றன. உதாரணமாக சொல்ல போனால் 5ஆம் வகுப்பு ஸ்காலர்ஷிப் மாணவர்களுக்கு செமினார்கள் வைத்தார்கள். அடுத்த வருடமும் வைப்பதற்கு முயற்சித்து வருகின்றார்கள். ஓலெவல் மாணவர்கள், ஏலெவல் மாணவர்கள் எல்லாருக்கும் பரீட்சைகள் மற்றும் யூனிட் வைஸ் ரிவிஷன்ஸ், பாஸ் பேப்பர்ஸ் எல்லாம் செய்வதற்கு இந்த சேந்தனவர்கள் தன்னை ஆகுதியாக்கி பல தியாகங்கள் செய்து இந்த விக்னேஸ்வரா கல்லூரியை வளம்படுத்த முயற்சித்துக் கொண்டிருக்கின்றார். அதற்கு பெரும் ஆதரவையும் அவர் நினைப்பதை நடைமுறைக்கு காட்டுவதும் எங்கள் அதிபர், எனது நண்பன் அரவிந்தன் அவர்களுக்கும் நான் இந்த சங்கத்திலே நன்றி கூட கடமைப்பட்டிருக்கின்றேன். இது தவிர இன்னும் ஒரு விஷயத்தை சொல்லுகின்றேன். ஆசிரியர்களுக்கானது. ஆசிரியர்களே, உங்களுக்கு ஒரு செய்தியை மட்டும் நான் சொல்கின்றேன். ஒரு நோயாளிக்கு வைத்தியம் வந்தால் ஒரு வைத்தியர் அவரை குணப்படுத்தி வருவார். ஒரு பொறியியலாளர் ஒரு கட்டிடத்தை கட்டுவார். ஒரு சட்டத்தரணி ஒருவருக்காக வாதாடுவார். ஆனால் ஒரு ஆசிரியர் மட்டும்தான் ஒரு சகாப்தத்தையே, ஒரு சமுதாயத்தையே, ஒரு பரம்பரையை உருவாக்கக்கூடிய அனைத்து திறமைகளையும் கொண்டவர்கள் ஆசிரியர்கள். அந்த ஆசிரியர்களுக்குள் தான் வைத்தியர்கள் இருக்கிறார்கள், பொறியியலாளர்கள் இருக்கிறார்கள், பொருளியலாளர்கள் இருக்கிறார்கள், கணக்காளர்கள் இருக்கிறார்கள். எல்லாரும் ஒரு ஆசிரியர்கள் இருக்கிறார். அந்த ஆசிரியர்கள் அளப்பரிய அந்த பணியை செய்து கொண்டிருக்கின்ற ஆசிரியர்கள் நீங்கள் இன்றும் மேலும் இந்த விக்னேஸ்வரா கல்லூரியை வளம்படுத்துவதற்கு உறுதுணையாக இருப்பீர்கள் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். அடுத்து மாணவ செல்வங்களை உங்களுக்கு நான் ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அடுத்த தலைமுறை, அடுத்த ஜெனரேஷன், அடுத்த பரம்பரை இந்த நாட்டை ஆளப்போவது நீங்கள். ஆகவே உங்களுக்கு சில விஷயங்களை நான் அறுதியாக சொல்லவில்லை, எனது அனுபவமாக சொல்கின்றேன். எனக்கு அறுதி சொல்வது பிடிக்கவில்லை. எனது அனுபவத்தை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன். நீங்கள் வாழ்க்கையில் வளமானவர்களாக இருப்பதற்கு கல்வி மிக மிக முக்கியம். உங்களுடைய இந்த பாடசாலையிலே படித்துக் கொண்டிருக்கின்ற காலப்பகுதியில் உங்களுடைய எண்ணம், செயல், சிந்தனை எல்லாமே கல்வியாகத்தான் இருக்க வேண்டும். உங்களுடைய நோக்கம் நான் எப்படி என்றாலும் பல்கலைக்கழகம் செல்ல வேண்டும் என்ற பாரிய லட்சியத்தோடு நீங்கள் கல்வி கற்க வேண்டும். பல்கலைக்கழகம் செல்லாவிட்டாலும் பரவாயில்லை, 1000 வழிகள் திறந்திருக்கின்றது நீங்கள் கல்வி கற்பதற்கு. ஆகவே இந்த பாடசாலை காலத்தில் உங்களுடைய எண்ணம் முழுவதும் கல்வியிலேயே இருக்கட்டும். அதிலே நான் இந்த ஏலெவல் வகுப்பு மாணவர்களுக்கு ஒன்று சொல்கின்றேன். ஓலெவல் முடித்துவிட்டு ஏலெவலுக்கு செல்கின்றவர்களுக்கு உங்களுக்கு உங்களுடைய திறமை எது என்று அறிந்து அந்த துறையை மட்டும் நீங்கள் தெரிவு செய்து படியுங்கள். அப்பொழுது நீங்கள் அந்த துறையிலே ஒரு நிபுணராக வர முடியும். அம்மா சொல்லுகின்றார் வைத்தியராக வர வேண்டும், அப்பா சொல்கின்றார் பொறியியலாக வர வேண்டும், மாமா சொல்லுகின்றார் சட்டத்தரணியாக வர வேண்டும் என்பதற்காக படிக்காதீர்கள். உங்களுக்கு எது திறமை, உங்களுக்கு கணிதம் பெருமாயின் கணிதத்தை படியுங்கள், உங்களுக்கு விஞ்ஞானம் பெருமாயின் விஞ்ஞானத்துறையை படியுங்கள், உங்களுக்கு சட்டத்திலே ஆர்வமும் சில பேர் வாத திறமையும் இருக்குமாயின் சட்டத்திறமையாக படியுங்கள். அதற்குரிய பாடங்களை தெரிவு செய்து ஏழுக்கு செல்லுங்கள். அம்மா சொல்கின்றார், அப்பா சொல்கின்றார், மாமா சொல்கின்றார் என்பதற்காக நீங்கள் படிக்க வேண்டாம். உங்களுக்கு எது வருமோ அதை படியுங்கள். இதிலே நான் பெற்றார்களுக்கு மட்டும் சொல்லிக் கொள்கிறேன். பக்கத்து வீட்டுக்கார பிள்ளை பயோ படிக்கிறது என்பதற்காக உங்கள் வீட்டு பிள்ளையை பயோ படிக்க விடாதீர்கள். உங்கள் வீட்டு பிள்ளைக்கு கவிதை எழுதுவதில் தான் ஆற்றல் இருக்கிறது என்றால் அவன் ஒரு பெரும் கவிஞராக வந்து, உலகத்தரமான கவிஞராக வந்து உங்களுக்கு கௌரவம் தருவான். ஆகவே தயவு செய்து பிள்ளைகள் மீது பெற்றார்களே நீங்கள் பாடத்தை திணிக்காதீர்கள். அவர்களுக்கு எது வருமோ, அவர்கள் எதில் திறமையானவராக இருக்கிறார்களோ அதிலே கல்வி கற்பதற்கு ஊக்கம் கொடுங்கள். அதிலே இந்த மாணவர்களுக்கு நான் சொல்கின்றேன், உங்களுக்கு எது திறமை என்பதை உங்கள் ஆசிரியர் மட்டும்தான் தீர்மானிக்க முடியும். உங்களை 6ஆம் சிறு வயதில் இருந்து ஓயல் வரைக்கும் உங்களுடைய அணுவான அசைவையும் அறிந்தவர்கள் ஆசிரியர்கள். எந்த பாடம் தெரிவு செய்யப்பட வேண்டும் என்பதை உங்கள்
ஆசிரியர்களுடன் ஆலோசித்து உங்கள் துறையை தெரிவு செய்யுங்கள். அந்த துறையிலே பல்கலைக்கழகம் செல்லுங்கள். அந்த துறையிலே நிபுணத்துவம் பெற்றவராக மாறுங்கள். அப்பொழுது உலகம் உங்கள் காலடியில் இருக்கும். அடுத்து இந்த விளையாட்டுத்துறை என்பது உள்ளத்தையும் உடலையும் பண்படுத்தக்கூடிய ஒன்று. எத்தனையோ விதமான நல்ல ஒழுக்கங்களை உங்களுக்கு போதிக்கக்கூடிய ஒன்று. விடாமுயற்சி, விட்டுக் கொடுப்பு, கடின உழைப்பு, வெற்றி தோல்வி என்பவற்றை சமமாக நினைக்கின்ற மனப்பான்மை, இவை யாவற்றையும் விளையாட்டுத்துறை உங்களுக்கு வழங்குகின்றது. இங்கே சிறப்பு விருந்தினர் சொல்லும்போது சொன்னார், நீங்கள் மாகாண மட்டத்துக்கு போக வேண்டும், நேஷனல் மட்டத்துக்கு போக வேண்டும். அது உண்மைதான். அதை விட நான் என்னென்று சொல்கின்றேன், நீங்கள் நேஷனல் மட்டத்துக்கு சென்ற பின்பு கூட தளராதீர்கள், உலக மட்டத்துக்கு நீங்கள் செல்ல வேண்டும். நாங்கள் ஒலிம்பிக்கிலே ஓடுவோம் என்ற உன்னத சபதத்தை நீங்கள் எடுத்து விளையாட்டுத்துறையிலே உயரிய லட்சியத்தை வைத்து விளையாட்டுத்துறையை நீங்கள் கையாளுங்கள். அடுத்ததாக நான் இன்னொரு விஷயம் சொல்லப்போம், மாணவர்களுக்கு தான் இதை சொல்லுகின்றேன். இன்னொரு விஷயம் சொல்ல போகின்றேன். மாணவர்களே, கல்வி கற்கலாம். பெரும் கல்வியிலே பெரும் புலமை வாய்ந்த பேராசிரியராக இருக்கலாம், வைத்தியராக இருக்கலாம், பொறியியலாளராக இருக்கலாம். அதே மாதிரி விளையாட்டுத்துறையிலே உலகத்தரம் வாய்ந்த விளையாட்டு வீரனாக இருக்கலாம். ஆனால் அவை எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் ஒழுக்க சீரர்களாக இருக்க வேண்டும். இங்கே நான் ஒழுக்கம் என்று சொல்வது பெற்றோரை மதித்தல், ஆசிரியர்களை மதித்தல், கடவுளை மதித்தல், இந்த மூன்றையும் நீங்கள் கைக்கொண்டுவீர்களாக இருந்தால் அதே திறம்பெற்ற ஒழுக்கம். சிறு சிறு தவறுகள் செய்வதும் குழப்படி செய்வதும் அந்த வயதுக்குரிய குணம் அதில்லை. உங்கள் பெற்றோரை நீங்கள் மதியுங்கள், உங்கள் பெரியோரை கனம் பண்ணுங்கள், ஆசிரியரை நீங்கள் மதிப்பளியுங்கள். ஆசிரியருக்கு ஒரு ஆசிரியரின் மனம் உண்டால் அந்த மாணவன் வாழ்க்கையில் வளம் பெறவே முடியாது. ஆசிரியருடைய ஆசீர்வாதம் தான் உங்களை வளம்படுத்த முடியுமே ஒழிய ஒரு ஆசிரியரின் சாபம் உங்களை வளம்படுத்தாது. ஆசிரியர் சாபம் விடுவதில்லை, ஆசீர்வாதம் தான் செய்வார்கள். ஆசிரியருக்கு மதிப்பளியுங்கள். ஆசிரியர் தான் உங்களை உருவாக்கக்கூடிய சிற்பிகள். இன்னும் 2 விடயங்கள் மட்டும் சொல்லிக் கொள்கின்றேன். ஒன்று, மாணவர்களே, இந்த கைபேசியை பற்றி நான் உங்களை சொல்ல வேண்டும். உங்கள் முன்னிலே இந்த உலகம் பறந்து விரிந்திருக்கின்றது. இன்னும் 100 ஆண்டுகளுக்கு இந்த உலகத்தை ஆளப்போவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, தகவல் தொழில்நுட்பம். அதன் ஒரு பாரிய அம்சம்தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். உலகமே உங்கள் உள்ளங்கையில் வந்து நிற்கின்றது. நீங்கள் எதை வேண்டுமானாலும் படிக்கலாம், எதை வேண்டுமானாலும் பார்க்கலாம். இந்த கைத்தொலைபேசி என்பது நெருப்பு போன்றது. அந்த நெருப்பை நீங்கள் பக்தியோடு பாவித்தால் அது ஆலயத்திலே இருக்கிற தீபத்துக்கு சமனாக இருக்கும். அந்த நெருப்பை நீங்கள் தவறாக பாவித்தால் நாட்டை, வீட்டை, உலகத்தை, பிரபஞ்சத்தையே பொசுக்கிவிடக்கூடிய சக்தியை கொண்டது இந்த கைபேசி. அந்த நெருப்பை போன்றதுதான் இந்த கைபேசி. இந்த கைபேசியிலே நல்ல விஷயங்களை எடுத்துக்கொள்ளுங்கள், தீய விஷயங்களை அகற்றிவிடுங்கள். இறுதியாக ஒன்று சொல்கின்றேன், மாணவ செல்வங்களை, உங்களுக்காகத்தான் நான் சொல்கின்றேன். இன்று யாழ் மாவட்டத்தில் இல்லை, இலங்கையிலே கூட இந்த தற்கொலை வீதம் அதிக அளவிலே காணப்படுகின்றது. இன்று பார்த்தால் நாங்கள் இங்கே 3-4 வருடங்கள் ஆகின்றது. அந்த அதுக்குள்ளே எத்தனையோ தற்கொலைகளை பார்த்துவிட்டு எல்லாம் மாணவர்களாகத்தான் இருக்கின்றார்கள் அதிக அளவில். ஆகவே மாணவர்களே, இந்த உயிர் உன்னதமானது. ஆண்டவன் நமக்கு அளித்தது, அதை பறிக்கக்கூடிய அதிகாரம் உங்களுக்கு இல்லை. இந்த வயது என்பது 20 வயதுக்குட்பட்ட இந்த வயது என்பது ஒரு தடுமாறும் வயது. நல்லது எது, கெட்டது என்று பகுத்தறிய முடியாத ஒரு வயது. இந்த வயதிலே உங்கள் மீது அழுத்தங்கள் பல இருக்கும். நாங்களும் இந்த வயதை கடந்து வந்தவர்கள் தான். உங்கள் மீதிலே பல அழுத்தங்கள் இருக்கும். அந்த அழுத்தங்களை உங்கள் ஆசிரியருடன் கதையுங்கள், உங்கள் நண்பர்களுடன் கதையுங்கள், பாடசாலை அதிபருடன் கதையுங்கள், பெற்றோர்களுடன் நட்பாக பழகி அவருடன் கதையுங்கள். தற்கொலை என்ற எண்ணம் உங்களுக்கு வருகின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நீங்கள் உங்கள் உற்ற நண்பனோடையோ, ஆசிரியரோடையோ, அல்லது அதிபரோடையோ, அல்லது உங்களுக்கு நெருக்கமானவர்களின் பழகுவதன் மூலம் அந்த தற்கொலையை தவிர்த்துக் கொள்ள முடியும். மாணவ செல்வங்களே, நீங்கள் ஒரு தற்கொலை செய்தால் அதை விட்டு எத்தனை பேர் கவலைப்படுகின்றார்கள் தெரியுமா? அம்மா, அப்பா, சுற்றத்தார், நண்பர்கள், ஆசிரியர்கள், அதிபர் என எல்லோருமே வேதனையில் விழுந்து விடுகிறார்கள். ஆகவே தயவு செய்து உங்களுக்கு இந்த மன அழுத்தங்கள் கூடி ஒரு தற்கொலை உணர்வு வருமாக இருந்தால் உங்களோட மிக நெருக்கமானவர்களிடம் ஒரு கணம் பேசி பாருங்கள், அந்த முடிவை நீங்கள் மாற்றி விடுவீர்கள். ஆகவே மாணவ செல்வங்களே, நான் உங்களுக்கு சுருக்கமாக நான் சொன்ன விஷயத்தை சொல்லுகின்றேன். ஒன்று, கல்விதான் உங்கள் நோக்கமாக இருக்க வேண்டும். விளையாட்டுத்துறையினூடாக நீங்கள் உயரிய பண்புகளை வளர்த்துக் கொள்ளுங்கள். 3வதாக ஒழுக்கம். பெற்றோரை கனம் பண்ணுங்கள், ஆசிரியரை கனம் பண்ணுங்கள்,
பெரியோர்களை கனம் பண்ணுங்கள். 4வதாக இந்த கைத்தொலைபேசியை கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ளுங்கள். 5வதாக இந்த தற்கொலை எண்ணம் உங்களுக்கு வரும் சந்தர்ப்பத்தில் உங்களுடைய நெருங்கிய நண்பனோ அது யாராக இருந்தாலும் அந்த நெருங்கியவர்களுடன் கதைத்து அந்த எண்ணத்தை மாற்றிக்கொள்ளுங்கள். இந்த வாய்ப்புக்கு வாய்ப்பளித்த மிகவும் திறமையான ஒரு நிகழ்ச்சியை நான் நினைக்கின்றேன். 30 ஆண்டுகளுக்கு பிற்பாடு மிகவும் சந்தோஷமாகவும் நிகழ்ச்சியாகவும் இருக்கின்ற இந்த நிகழ்ச்சி. இந்த சந்தர்ப்பத்திலே எனது ஆசிரியர், எனக்கு கல்வி கற்பித்த தர்மலிங்கம் ஆசிரியர் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு நான் சிறந்தாழ்த்தி வணக்கம் கூறி, அவர் தன்னுடைய வீட்டிலே என்னை கூப்பிட்டு வாடா என்று கணிதம் ஏழர்கள் மேக்ஸ் படிப்பித்து அவரால் நான் பல்கலைக்கழகம் செல்வதற்கு அவரும் ஒரு மிகவும் பெரிய காரணமாக இருந்தார். அவருக்கு எனது கரம் கூப்பி எனது வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, அதிபர் அவர்களுக்கும் நான் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, இந்த விக்னேஸ்வரா பெற்றோர்கள் இங்கு இருக்கின்றார்கள். உங்கள் பிள்ளைகளை விக்னேஸ்வரா கல்லூரியில் படிக்க வையுங்கள். உங்கள் பிள்ளைகள் இந்த விக்னேஸ்வரா கல்லூரியிலே எல்லா வளங்களும் இருக்கின்றது. ஆசிரியர், சிறப்பான ஆசிரியர்கள் இருக்கின்றார்கள். விக்னேஸ்வரா கல்லூரியை வீண விடாமல் பாதுகாத்துக் கொள்வது இந்த பெற்றோருடைய கைகளிலே தான் இருக்கின்றது. ஆகவே இந்த விக்னேஸ்வரா கல்லூரியின் வளர்ச்சிக்கு எனது பழைய மாணவர் சங்க தலைவர் சேந்தன் அவர்கள் அயராது பாடுபட்டு கொண்டிருக்கிறார். அதற்கு ஒத்துழைப்பு வழங்குகின்றார் பாடசாலை அதிபர் அவர்கள். இந்த இருவருக்கும் பக்கபலமாக நின்று விக்னேஸ்வரா கல்லூரியின் வளர்ச்சிக்கு பேருதவி புரியுமாறு உங்கள் அனைவரையும் நான் கைகூப்பிக் கொண்டு சந்தர்ப்பம் வழங்கியமைக்காக நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். வணக்கங்கள். நிகழ்வின் வரிசையில் நன்றியுரை. நன்றி மறப்பது நன்றன்று. அந்த வகையில் இன்றைய நிகழ்வின் பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இப்பாடசாலையின் பழைய மாணவனும் பொறியியலாளரும் ஆகிய சிவரத்னம் நவாரதன் அவர்களுக்கு முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அடுத்து இன்றைய நிகழ்வின் சிறப்பு விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இப்பாடசாலையின் பழைய மாணவனும் தேசிய ரீதியிலே வடமராட்சி மண்ணை பிரதிநிதித்துவப்படுத்திய கட்டறுதல் நிகழ்வில் தேசிய சாதனை படைத்த தேசிய வீரன் இளைய தம்பி உரியமார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்து நமது வலயத்தில் இருந்து வருகை தந்திருந்த வலயத்தை பிரதிநிதித்துவப்படுத்திய வலய கல்வி அலுவலர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அயல் பாடசாலையில் இருந்து வருகை தந்து இன்றைய தினம் நமது நிகழ்வை சிறப்பித்த அயல் பாடசாலை அதிபர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். அடுத்து இப்பாடசாலையில் இருந்து கல்வி கற்று பழைய மாணவர்களாக அயல் பாடசாலைகளிலே ஆசிரியர்களாக கடமையாற்றுகின்ற, அரசாங்க உத்தியோகர்களாக கடமையாற்றுகின்ற மற்றும் பழைய மாணவர்களாக இருக்கின்ற அனைத்து பழைய மாணவர்களையும் ஒன்று திரட்டி முதல் தடவையாக இப்பாடசாலைகளிலே இல்ல விளையாட்டு போட்டியினை நடுவர்களாக கடமையாற்றி இங்கே ஓய்ந்து இருக்கின்ற நடுவர்களாக கடமையாற்றிய அனைத்து பழைய மாணவர்களுக்கும் பாடசாலை சமூகம் சார்பிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்து இந்நிகழ்வு சிறப்புக்கு மூலமாக இப்பாடசாலையிலிருந்து ஓய்வு பெற்ற அதிபர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அனைவருக்கும் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். அடுத்து இந்நிகழ்வை சிறப்பிக்கும் முகமாக இன்று வருகை தந்த பழைய மாணவர் சங்க உறுப்பினர்கள் மற்றும் பழைய மாணவர்கள் அனைவருக்கும் பாடசாலை சமூகம் சார்பிலே நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். அடுத்து இந்நிகழ்வு சிறப்பிக்கும் முகமாக தனது குரலால் அனைத்து நிகழ்வுகளையும் ஒருங்கிணைத்து வெற்றிகரமாக குறிப்பிட்ட நேரத்தில் இப்போட்டியை நிறைவு செய்வதற்கு அறிவிப்பு உதவிகளை புரிந்த இப்பாடசாலையின் பழைய மாணவனும் ஆசிரியரும் ஆகிய விஜயகுமார் ஆசிரியர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்து பாதுகாப்பு கடமையிலே நாங்கள் அழைத்ததன் பிரகாரம் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்ட நெல்லியடி போக்குவரத்து போலீஸ் உத்தியோகர்களுக்கும் பாடசாலை சமூகம் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்து எமது பாடசாலையில் விளையாட்டு நிர்வாக குழு உறுப்பினர்களுக்கும் இச்சந்தர்ப்பத்திலே நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். அடுத்து இல்லத்துக்கு ஒதுக்கப்பட்ட மாணவர்களை திறம்பட விளையாட்டு நிகழ்வுகளில் ஈடுபட செய்து இல்லங்களை
நல்ல நிலையில் கொண்டு நடத்திய இல்ல பொறுப்பாசிரியர்களுக்கும் இந்நேரத்தில் பாடசாலை சமூகம் சார்பில் நன்றி கூறுகின்றோம். அடுத்து இப்பாடசாலையிலே கடமையாற்றுகின்ற கல்விசாரா ஊழியர்களுக்கும் இச்சந்தர்ப்பத்தில் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். அடுத்து இந்நிகழ்வினை ஒலி அமைப்பு செய்த பந்தல் சேவையினை வழங்கிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கூறுகின்றோம். அடுத்து இப்பாடசாலையின் இல்ல விளையாட்டு போட்டியினை சர்வதேச ரீதியிலே நேரடியாக பார்க்கின்ற அந்த சந்தர்ப்பத்தினை வழங்கிய நேரடி ஒலிபரப்பு சேவையிலே கடமையாற்றி கொண்டிருக்கின்ற அனைத்து பணியாளர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்து இன்றைய விளையாட்டுப் போட்டி ஆரம்பித்த நேரம் வரை இன்று வரை வீட்டில் இருக்கின்ற வேலை பழுக்களுக்கு மத்தியில் பார்வையாளராக இருந்து இந்நிகழ்வுகளை பார்த்து கொண்டிருக்கின்ற பெற்றோர்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் நன்றிகளை கூறி கடமைப்பட்டிருக்கின்றோம். அடுத்து இந்த வருடம் இல்ல விளையாட்டு போட்டி மிகவும் சிறப்பாக இடம்பெற விளையாட்டு நிகழ்வுகளில் பங்கு பெற்றிய அனைத்து மாணவர்களுக்கும் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். அடுத்து பாடசாலையின் இல்ல விளையாட்டு போட்டியின் ஒரு அங்கமான வீதியோட்ட நிகழ்வில் மாணவர்களை பங்கு பெற்ற செய்வதற்கான மருத்துவ சான்றிதழை பெற்றுக்கொள்வதற்காக நாங்கள் அழைத்த சமயம் எந்தவித மறுப்புமின்றி இப்பாடசாலையிலேயே கல்விசாரா ஊழியராக கடமையாற்றிய தற்பொழுது ஆதார வைத்தியசாலை மந்திரையில் பணியாளராக கடமையாற்றுகின்ற குணாளன் அவர்களுக்கு நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். அடுத்து வீதியோட்ட நிகழ்வில் மாணவர்களுக்கான வைத்திய சேவையினை வழங்குவதற்காகவும் ஆம்புலன்ஸ் வண்டியினையும் வழங்கிய மந்திகை ஆதார வைத்தியசாலை வைத்திய அத்தியட்சருக்கும் அன்றைய தினம் கடமையில் ஈடுபட்ட பணியாளர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்து வீதியோட்ட நிகழ்விலே போக்குவரத்து கடமையில் ஈடுபட்ட நெல்லியடி போக்குவரத்து பிரிவு போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கும் அன்றைய தினம் நிகழ்வு சிறப்பு அமைய அனைத்து வழிகளிலும் ஒத்துழைப்பு செய்த பழைய மாணவர்கள் இப்பாடசாலையின் ஆசிரியர்கள் அனைவருக்கும் நன்றி கூறுகின்றோம். அடுத்து நமது பாடசாலையில் இருந்து 2024ஆம் ஆண்டு பாடசாலையில் பெண்களுக்கான துடுப்பாட்ட அணி தேசிய ரீதியிலே பங்கு பெற்றலுக்கு அப்போ மாணவர்கள் பங்கு பெற்றதற்காக அன்பளிப்பு நல்கியவர்கள் அனைவருக்கும் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் பிரான்சில் இருக்கின்ற குறிப்பிட்ட நபர்களை கொண்ட பிரான்ஸ் மற்றும் சஞ்சீவன் அனோஜன் 1993ஆம் ஆண்டு பழைய மாணவர் அணியினரும் நமக்கான சீருடை சப்பாத்து துடுப்பாட்ட மட்டை போன்றவற்றை அன்பளிப்பு நல்கினார்கள். அவர்களுக்கு நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் நமது பாடசாலையிலேயே 12 வயது பிரிவினருக்கும் 14 வயது பிரிவினருக்குமான உதயபந்தாட்ட பயிற்சி திட்டத்தின் ஒன்றை ஆரம்பிப்பதற்காக நாங்கள் பழைய மாணவர்களை வினவிய போது அவர்களுக்கான உதயபந்தனை பெற்றுக் கொடுத்த 2016ஆம் ஆண்டு அணியினருக்கு நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் இன்று தடகள ரீதியிலே அனைத்து வயது பிரிவினருக்குமான வெற்றி கிண்ணங்களை அன்பளிப்பு செய்த இப்பாடசாலையின் பழைய மாணவனும் தேசிய ரீதியிலே தட்டர்த்தி போட்டியில் பங்கு பெற்றிய மாணவனும் ஆகிய டி சிவாஞ்சியன் அவர்களுக்கும் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் வெற்றி பீடத்திற்கான பின்னணி பேனரினை நாங்கள் வினவிய போது எதுவித மறுப்புமின்றி இப்பாடசாலையின் பழைய மாணவனும் பழைய மாணவர் சங்க செயலாளருமாக தற்பொழுது கடமையாற்றி கொண்டிருக்கின்ற திருக்குமரன் அவர்கள் உடனடியாக அதனை தான் தருவதாக ஒப்புக்கொண்டார். அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். அடுத்து மைதானத்திற்கான சுவடுகள் அமைப்பதற்கான புட்டியினை ஆசிரியர் எமது பாடசாலையின் ஆசிரியர் திரு அசோக்குமார் அவர்களும் பெயர் குறிப்பிட விரும்பாத ஒரு நலம் விரும்பியும்
முற்றுமுழுதான செலவினையும் பொறுப்பேற்று அதற்கான புட்டிகளை பெற்றுத்தந்த இருவருக்கும் நாம் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் பாடசாலையில் பழைய மாணவன் கபில்நாத் அவர்களும் இப்பாடசாலையில் இல்ல விளையாட்டுப் போட்டிக்கு அன்பளிப்பொன்றினை வழங்கியிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் இல்ல விளையாட்டுப் போட்டியின் அங்கமான வீதியோட்ட நிகழ்விலே ஸ்டார்ட் லைன், ஃபினிஷ் லைன் போன்றவற்றினை நாங்கள் வீதியிலே பொறிப்பதற்காக அனுசாந்த் அவர்களிடம் பெயிண்டினை கேட்ட பொழுது அவர் எந்த ஒரு மறுப்பும் இல்லாமல் அதற்கான பெயிண்ட் அனுத்தினையையும் அவர் அன்பளிப்பாக வழங்கினார். அவருக்கும் இந்நேரத்தில் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். அடுத்து விளையாட்டுப் போட்டிக்கான போட்டோகாப்பி அன்பளிப்பு விண்ணப்ப படிவத்திலிருந்து அனைத்து போட்டோகாப்பி உதவிகளையும் வழங்கிய கார்னியல் பல்பொருள் வாணிபம், மூவின்ஸ், ஸ்டேஷனரி மனோகரன் ஜேம்ஸ் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். அடுத்து நமது பிரதேசத்தின் ஏமன் கவுன்சிலிடம் நாங்கள் புல்லு வெட்டுவதற்கான இயந்திரத்தினை கேட்ட பொழுது தற்சமயம் அந்த இயந்திரம் பழுதுள்ள நிலையினால் நமக்கு தர முடியாது என்று கூறிய போது நமது இன்றைய இல்ல விளையாட்டுப் போட்டி இணை செயலாளராக கடமையாற்றிய ஓஸ்மன் ரெஜி அவர்கள் விளையாட்டிலே வசிக்கின்ற இப்பாடசாலையின் பழைய மாணவர்களிடம் விராமிய போது புதிய பல்லுவட்டு இயந்திரம் ஒன்றினை அவர் எங்களுக்கு பெற்றுக் கொடுத்தார். அவருக்கு மோகனா கிசாந்த் என்பவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். அடுத்து வருடம் இல்ல விளையாட்டுப் போட்டி, வலய மட்ட விளையாட்டுப் போட்டி, மாகாண மட்ட விளையாட்டுப் போட்டி, தேசிய மட்ட விளையாட்டுப் போட்டிகளில் மாணவர்களுக்கான செலவுகள் அனைத்தினையும் பழைய மாணவர் சங்கமே பொறுப்பேற்று செய்து வருகின்றது. அந்த வகையில் பழைய மாணவர் சமூகத்தினருக்கும் பாடசாலை சமூகத்தின் சார்பில் நன்றி கூறுகின்றோம். அடுத்து இவருடன் நடைபெற்ற வீதியோட்ட போட்டிக்கான பரிசுகளிலிருந்து அனைத்து செலவுகளையும் பழைய மாணவர் சங்கமே பொறுப்பேற்று அதனை வெற்றிகரமாக நிறைவு செய்தது. அந்த வகையில் அவர்களுக்கு நன்றி கூறுகின்றோம். அடுத்து விருந்தினருக்கான நினைவு பரிசுகளை நெக்ஸ்ட் ஜென் கம்ப்யூட்டர் சென்டர் நெல்லியடி கிளைனர் அன்பளிப்பு செய்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கூறுகின்றோம். அடுத்து தமிழ் பூங்கா நிறுவன பதிப்பகமும் நமது பாடசாலைக்கு சிறிய அன்பளிப்பு செய்திருக்கின்றது. அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளை கூறுகின்றோம். அடுத்து இன்றைய போட்டியினை உலகம் பூராக பார்ப்பதற்காக நேரடி ஒளிபரப்புக்கு அன்பளிப்பு செய்த 2020-2024 ஏஎல் பழைய மாணவர் அணியினருக்கும் நாம் இந்த நேரத்தில் நன்றிகளை கூறி எனது நன்றி உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். நீளங்காய்தல் அரங்கினை மீள உருவாக்கும் முயற்சியிலே சென்ற ஆண்டு நடைபெற்ற பழைய மாணவர் விளையாட்டு நிகழ்வின் போது லண்டனிலிருந்து வருகை தந்திருந்த நிதர்சன் அவர்கள் கொடுத்த பண ஏற்பாட்டின் அடிப்படையிலே தற்பொழுது அந்த நீளம்பாய்தல் மைதானம் அதுக்கான புனர்த்தான வேலைகள் பழைய மாணவர் சங்கத்தால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அந்த வேலை அவருக்கும் இந்நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே நேரத்திலே தேசிய ரீதியிலே யாழ்ப்பாண செயலாற்றினால் எங்களுக்கு சொக்கர் பவுல் விளையாடுறதுக்கான ஒரு சைட் விக்கெட் அரங்கும் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அதுக்கு இந்த செலவினம் கிட்டத்தட்ட 9 லட்சம் ரூபாய் பெறுமதியான செலவும் 2 வாரங்களுக்கு முன்னர் 3 லட்சம் ரூபாய் பெறுமதியான அந்த விளையாட்டு உபகரணங்களும் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்தும் சில பயிற்சி நெறிகளும் அதே நேரத்தில் மேலதிகமான சொக்கர் பவுலுக்குரிய அந்த உதிரி உபகரணங்களும் கிடைக்கப்பட இருக்கின்றது. அந்த விட இந்த விளையாட்டு மைதானம் செயற்பாடு என்பது பழைய மாணவர்கள் அரசாங்க நிதியின் மூலமாக நல்ல வகையிலே சிறப்பாக முன்னெடுத்து வருகின்றது. அதே நேரத்தில் அதை சரியாக பயன்படுத்த வேண்டியது மாணவர்களாக உங்களுக்கும் அந்த கடமை இருக்கின்றது, எங்களுக்கும் அந்த கடமை இருக்கின்றது. இந்த நேரத்திலே அதை தெரியப்படுத்தி கொண்டு நிகழ்வின் இறுதி வரிசையாக
மாணவர்களுக்கான பரிசில் வழங்கும் நிகழ்வு நடைபெற்று இருக்கின்றது. அந்த நிகழ்வினை நெறிப்படுத்துமாறு விளையாட்டுத்துறை பொறுப்பாசிரியர் திரு குமாரசாமி மதிகலன் அவர்களையும் விளையாட்டுத்துறை பயிற்றுவிப்பாளர் திரு ஒஸ்மன் திரு அவர்களையும் அன்புடன் அரங்கிற்கு அழைக்கின்றோம். முப்பாச்சல் நிகழ்வு 7.1 மீட்டர் உயரம் பாத நிகழ்வில் நிகழ்த்திய 1.5 மீட்டர் உயரத்தினை ராமசாமி இல்லத்தைச் சேர்ந்த வினோதது. அதனை அதே மாணவி ரஜினிகாந்த் விசாலினி அவர்கள் 3.7 ஆர் இலக்கியா அவர்கள் 1500 மீட்டர் ஓட்ட நிகழ்வு என் 7.4 பிரிவு பெண்கள் உயரம் பாய்வு நிகழ்வில் எல் தர்சிகா பிரிவில் குண்டு போடுதல் நிகழ்வில் பெண்களுக்கான சாதனையாக நாம் அழைத்து நிற்பது ராமசாமி இல்லத்தைச் சேர்ந்த சிவநாதன் ஜென்சிகா, இல்லத்தைச் சேர்ந்த சண்முகலிங்கம் அஸ்வின். சாதனையாளரும் அவரே ராமசாமி இல்லத்தைச் சேர்ந்த ரஜினிகாந்த். அடுத்து 16 வயது ஆண்களுக்கான 16 வயது பெண்கள் சுவட்டு சாதனையாளராக சின்னத்தம்பி இல்லத்தைச் சேர்ந்த மைதான சாதனையாளர் ரஜத்தைச் சேர்ந்த சுமன் பர்சா, சின்னத்தம்பி இல்லத்தைச் சேர்ந்த நந்தகுமார் ஆதி. 20 வயது பெண்கள் பிரிவில் பாய்ஸ் கிருஷ்ணபிள்ளை இல்லம், கேர்ள்ஸ் சிட்டம்பலம் இல்லம். இல்லம், கேர்ள்ஸ் கிருஷ்ணபிள்ளை இல்லம். Under 16 badminton, boys under 18 badminton, boys Krishnapilla illam, girls Ramasamy illam. Under 20 badminton, boys Sinnathambi illam, girls Krishnapilla illam. வீதியோட்டம் ராமசாமி இல்லம். கயிறுத்தல் ஆண்கள் சித்தம்பலம் இல்லம், கயிறுத்தல் பெண்கள் சித்தம்பலம் இல்லம்.
ரிலே பாய்ஸ் சிட்டம்பலம் இல்லம், கேர்ள்ஸ் கிருஷ்ணபிள்ளை இல்லம். அணிநடை பாய்ஸ் கிருஷ்ணபிள்ளை இல்லம், கேர்ள்ஸ் கிருஷ்ணபிள்ளை இல்லம். மிக்ஸ்டு லேன் சிட்டம்பலம் இல்லம். எண்ணூற்றி 52.5 புள்ளிகளை பெற்று 3ஆம் இடத்தினை தட்டிச் செல்லுகின்றது. அறுபத்தி 5 புள்ளிகளை பெற்று 2025ஆம் ஆண்டுக்கான சாம்பியனாக தெரிவு செய்யப்படுகின்றது கிருஷ்ண பிள்ளை இல்லம். இப்புள்ளிகளையும் இல்லங்கள் பெற்ற நிலைகளையும் அறிய தருகின்றோம். அடுத்து இப்பாடசாலையில் கல்வி பெற்ற பழைய மாணவர்களுக்கான அஞ்சலோட்ட நிகழ்வு இரண்டு அணிகளிலேயும் வந்து பரிசுகளை பெற்றுச் செல்லுமாறு அன்புடன் வருடம் வருடம் பலம் மிக்க அணிகள் கௌரவிக்கின்றார். இப்பாடசாலையின் அதிபர் அவர்கள் வழங்கி கௌரவிக்கின்றார். சமர்த்தி உத்தியோகத்தரும் ஆகிய இளைய தசுகளை வழங்கி கௌரவித்த பிரதம விருந்தினர்களுக்கும் இந்நிகழ்வை கலந்து சிறப்பித்த அனைவருக்கும் நன்றி கூறி எனது பரிசில் வழங்கும் நிகழ்வை மிகவும் முக்கியமான பெரியவர்களை நான் தவற விட்டு விட்டேன். அவரிடம் மன்னிப்பு கோரிக்கொண்டு இந்நிகழ்வு திறம்பட நடைபெற என்னை பின்னின்று வழிநடத்திய இக்கல்லூரியிலே முன்னாள் ஆசிரியராக இருந்து தற்சமயம் பொலிகண்டி ஈத்தாக்கா பாடசாலையிலே ஆசிரியராக கடமையாற்றுகின்ற பெரிய தம்பி ராஜமனோகரன் அவர்களுக்கு இப்பாடசாலை சமூகம் சார்பிலே நன்றிகளை கூறுகின்றேன். விஞ்ஞானம் கவினுடன் இங்கே கற்றல் போன்றிடுவோம். இலைமறைக்காயாய் விளங்கும் சிறார்கள் இறங்கிட கண்டிடுவோம். இலைமறைக்காயாய் விளங்கும் சிறார்கள் இறங்கிட கண்டிடுவோம். வாழ்கவே வளர்க வாழ்கவே வளரும் விக்னேஸ்வரா வாழ்கவே 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 என்னோடு எழுத்து இந்த
வாழ்கவே